ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் நல்லா தான் இருந்துச்சு. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ட்ரெண்டே மாறிடுச்சு. காலத்தில் நான் மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ஓப்பன் ஆயிருந்துச்சு. என்னோட போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது 0.80% கிட்ட பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது ஃப்ளாட் நெகட்டிவ்க்கு மாறிடுச்சு. அதாவது மத்தியானத்துக்கு அப்புறம் நிஃப்டி 71 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 24,553 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 277 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிருக்குது. 80,087 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 397 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. 53,605 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டியில் கனரா பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. ஃபெடரல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இண்டஸ்இண்ட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது. ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஐசிசிஐ பேங்க் இதெல்லாம் 1%லேருந்து 1.5% நெகட்டிவ்ல இருக்குது. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் மட்டும் 2% மேலே நெகட்டிவ்ல இருக்கிறாங்க. ஸோ காலத்தால் பாசிட்டிவ்ல இருந்த என்னோட போர்ட்ஃபோலியோ நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. அதாவது 1% கொஞ்சம் கம்மியாகிட்டு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்தது என்னோட போர்ட்ஃபோலியோ. ஆனால் இப்போ மதியானத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு போர்ட்ஃபோலியோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் பிஸ்னஸ். அதாவது ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அப்புறம் அந்த 5 ஸ்டார் ஷேரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி எடுத்துகிட்டு பார்த்துருந்தேன். அது வந்து ஒரு ஃப்ரெஷ் 50 வீக் லோ டச் பண்ணியிருக்கு. 522 ரூபா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் 50 வீக் லோ. 522 ரூபா, 525 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. 4% மேலே இன்றைக்கி மார்க்கெட்டில் விழுந்திருக்கு. ஸோ இதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா இதோட லாஸ்ட் 5 இயர்ஸ் சிஏஜிஆர் க்ரோத், அதாவது ப்ராஃபிட் 32% மேலே இருக்குது சிஏஜிஆர் எடுத்து பார்க்கும்போது. ஆனால் அந்த பங்கோட புக் வேல்யூ வந்து 214. ஸோ புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 2 டைம்ஸ் மேலே அந்த பங்கு ட்ரேட் ஆகுது. 523 ரூபாவில் இருக்குன்னா புக் வேல்யூலேருந்து மோர் தேன் 2 டைம்ஸ் மேலே அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகுது. இது போக பார்க்கும்போது இவங்களோட ஃபினான்ஷியல் ட்ரெண்ட் எடுத்து பார்த்தேன். லாஸ்ட் 4 குவார்ட்டர்ஸ் எடுத்து பார்க்கும்போது செப்டம்பர் குவார்ட்டரில் ரெவன்யூ 702 கோடி, டிசம்பரில் 727 கோடி, மார்ச்சில் 752, ஜூனில் 787 கோடியாக இருக்குது ரெவன்யூ. ப்ராஃபிட்டும் அது மாதிரி செப்டம்பரில் 268 கோடி, அடுத்து 274 கோடி, அடுத்து 279 கோடி, ஜூனில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இது குவார்டர் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கும்போது. நெக்ஸ்ட் ஃபுல் இயர் பேசிஸில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது 2022 வருஷத்தில் 1254 கோடி ரெவன்யூ, 23 1521 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 24 2183 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 25 2848 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் 454 கோடி 22, 23 604 கோடி, 24 836 கோடி, 25 1072 கோடி. ஸோ ஒரு கண்டினியூஸ் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக தான் இருந்திருக்காங்க. பட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அட் த சேம் டைம் இதில் என்ன ஒன்று கவனிக்க வேண்டியனா, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. 1984 இன்கார்பரேட் பண்ண கம்பெனி. இவங்க வந்து செக்யூர்ட் பிஸ்னஸ் லோன், மைக்ரோ ஃபினான்ஸ் லோனு, செல்ஃப் எம்ப்ளாய்டு லோன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க சவுத் இந்தியாவில். ஆனால் அந்த பங்கு ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கோங்க. பட் இப்போ புக் வேல்யூவில் வந்து பார்க்கும்போது 2 டைம்ஸ், மோர் தேன் 2 டைம்ஸ் மேலே ட்ரேட் ஆகுறதுனால எனக்கு மணப்புரம் ஃபினான்ஸ் தான் இதோட பெட்டராக தெரியுது. மணப்புரம் ஃபினான்ஸே இப்போதைக்கு வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்ன ஒரு 1.5 டைம்ஸ் புக் வருதுன்னா பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான் பெட்டராகிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் ஆக்சுவலி இன்றைக்கி 282 ரூபா வரைக்கும் வந்தது. 280 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மணப்புரம் ஃபினான்ஸில் என்ன ஒரு அப்டேட்னா, ஆக்சுவலி மணப்புரம் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸ், எல்என்டி ஃபினான்ஸ் இதெல்லாம் மேலே போகிறதுக்கு ரீசன் ஆக்சுவலி இந்த கோல்டோட ப்ரைஸ், அதாவது சில்வரு கோல்டு இதோட ப்ரைஸஸ் வந்து ஃப்ரெஷ் 50 டச் பண்ணதுனால இப்போ கோல்டை ப்ளட்ஜ் பண்ணியோ சில்வரை ப்ளட்ஜ் பண்ணியோ இவங்க லோன் கொடுக்குறாங்க. ஸோ இதனால் கோல்டை வந்து ப்ளட்ஜ் பண்ணி லோன் கொடுக்குறது மூலமாட்டி இவங்க தான் நிறைய ப்ராஃபிட் எடுக்கிறாங்க மணப்புரம் ஃபினான்ஸு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸ் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுறது இவங்க தான். ஸோ இதனால் இந்த கம்பெனிஸுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. மணப்புரம், முத்தூட், எல்என்டி, இது போக நான் இப்போ சொன்ன 5 ஸ்டார் பிஸ்னஸ், இது மாதிரி நிறைய கம்பெனிஸுக்கு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் இருக்குது. மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து கிட்டத்தட்ட மணப்புரம் ஃபினான்ஸும் புக் வேல்யூவில் வந்து பார்க்கும்போது ப்ரைஸ் டு புக் வந்து 1.87 டைம்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் மேலே வந்துடுச்சு. அதாவது நம்ம 130 எல்லாம் இருக்கும்போது 130 ரூபா 150 ரூபாலாம் இருக்கும்போது நிறைய வந்து கன்சிடர் பண்ணோம் மணப்புரம் ஃபினான்ஸில். அந்த டைம் பேசும்போது நிறைய பேர் சொன்னீங்க, ஐயோ ப்ரோ லாஸ் ஆக போகுது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ இனி நிறைய பேர் கேட்குறீங்க மணப்புரம் ஃபினான்ஸ் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அது இல்லாமல் முத்தூட் ஃபினான்ஸ் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. 2786 ரூபா போனது இப்போ 2702 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கலாம். ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டை ப்ளட்ஜ் பண்ணி லோன் கொடுக்குற கம்பெனிஸ் எல்லாமே மேலே போனது. அந்த கோல்டு சில்வரோட ப்ரைஸ் வந்து ஆல் டைம் ஹை டச் பண்ணது ஒரு முக்கிய ரீசனாக இருந்திருக்கு. செக்டார் வைஸ் பார்க்கும்போது கன்சியூமர் தான் அன்றைக்கி பொலிச்சிட்டாங்க. ஸோ கன்சியூமரில் எடுத்து பார்க்கும்போது டாபர் 3% மேலே அப்பு, கோல்கேட் பாம் ஆயில் இது வந்து 1.5% பாசிட்டிவில் இருக்குது. டாடா கன்சியூமர் 1.5% பாசிட்டிவ், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், ஜூப்ளியன்ட் ஃபுட், ஐடிசி இதெல்லாம் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ கன்சியூமர் இண்டெக்ஸ் அன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மிங்காக இருக்குது. அதுக்கு அடுத்த பொசிஷனில் மெட்டல், பிஎஸ்சி, எனர்ஜி, இன்ஃப்ரா சர்வீஸ், ரியாலிட்டி, ஆட்டோ, பிஎஸ்சி பேங்க் இதெல்லாம் பாசிட்டிவ் இருந்துச்சு. டெக்னாலஜி, பேங்கிங், சிமெண்ட்டு, ஃபினான்ஸு, ஃபார்மா இதெல்லாமே நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ ஃபார்மா செக்டாரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ரெட்டிஸு, சிப்லா,
இதெல்லாம் 1.5% நெகட்டிவில் இருக்குது. பயோகானும் டிவிஸ் லேபரேட்டரிஸும் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருந்தாங்க. ஸோ இது போக லூப்பின், கிளென்மார்க் ஃபார்மா, ஆரோபிண்டோ ஃபார்மா, சன் ஃபார்மா இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஃபார்மா செக்டாரில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இந்த டயர் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. எம்ஆர்எஃப்லாம் அன்றைக்கி சரியான ஏற்றம் 1,54,250 ரூபா போயிருக்கு. ஃப்ரெஷ் 50 ஹை இன்னைக்கு மட்டுமே 1,53,500 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 6% மேலே எம்ஆர்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 6%னாலே 9,000 ரூபா மேலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆக்சுவலி இன்றைக்கி 1,54,000 கிட்ட போயிருக்கு. அப்போ இன்றைக்கி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா அந்த பங்கு 10% மேலே போயிருக்கு எம்ஆர்எஃப்ல. அதாவது ஒரு ப்ரைஸு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா, 20,000 ரூபா, 1 லட்ச ரூபா வேல்யூவில் இருக்கிற ஸ்டாக்கை வச்சிருக்கிறதுனால இதான் பெனிஃபிட். ஒரு நாள் 5%, 6% அப்பர் சர்க்யூட் அடித்தாலே நமக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா, 9,000 ரூபா வந்து லாபம் கிடச்சிரும். ஸோ ஜேகே டயர்ஸ், அது இல்லாமல் அப்போலோ டயர்ஸும் இன்றைக்கி பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. அது மாதிரி அப்போலோ டயர்ஸ் வந்து 4%, 5% பாசிட்டிவில் இருக்குது. 491 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரீசன் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் வந்து டேக்ஸ் லாப இப்போ ஆட்டோமேட்டிவ் டயர்ஸுக்கு வந்து 28% ஜிஎஸ்டி இருக்கிறத 18% குறைப்பாங்க அப்படிங்கிற பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் எல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது போக ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாமே நெகட்டிவ்ல இருந்துச்சு. அது என்னன்னா ஆயில், மைனிங் இந்த மாதிரி செக்டாருக்கு ஜிஎஸ்டியை ஏற்றிடுவாங்க அப்படின்னு சொன்னதுனால அது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் 685 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் வந்துச்சு. டாடா மோட்டர்ஸில் அன்றைக்கி 2 நியூஸ் நம்ம பெருசாட்டு பார்த்தேன். ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்களோட யூகே யூனிட்டில் சில இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாடா மோட்டர்ஸ் இந்த குவார்ட்டரில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் சேர்த்து ஹையஸ்ட் எவர் மந்த்லி சேல்ஸு 8,540 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பர்சனல் வெஹிக்கிளை விற்றதில் இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க அதிகபட்சமாட்டு விற்றது 5,935 யூனிட்ஸ் ஆகஸ்ட் 2024 விற்றுருந்தாங்க. இப்போ பார்க்கும்போது 8,540 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் 8,540 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து விற்றுருக்காங்க. ஸோ ஆகஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது 44% மேலே போயிருக்குது. பட் இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் டாடா மோட்டர்ஸ் இந்த குவார்ட்டரில் நல்லா பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக்கில் மட்டுமே சேல்ஸ் பண்ணவங்கன்னு பார்க்கும்போது டாடா மோட்டர்ஸ் 7,080 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. என்ஜி மோட்டர்ஸ் வந்து 4,759, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா 3,495, ஹியூண்டாய் 584, பிஓஐடி 447, கியா 441, பிஎம்டபிள்யூ 362, மெர்சிடிஸ் பென்ஸ் 77, சிட்ரான் 20 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ இது வந்து இவி வெஹிக்கிள்ஸை மட்டும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டாடா தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறாங்க. இது போக டாடா மோட்டர்ஸோட யூகே சப்சிடரி தான் ஜேலார். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில ஐடி செக்யூரிட்டி இன்சிடென்ட் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் குளோபல் ஆப்ரேஷன் இவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இது வந்து அவங்களோட ரெகுலேட்டரி ஃபைலிங்கில் அந்த இஷ்யூவை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆட்டோ செக்டரில் பார்க்கும்போது அவங்களோட இன்வெஸ்டர்ஸ் அட்டென்ஷனுக்கு போக வேண்டும்ட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. யூகே சப்சிடரி தான் லக்ஸரி கார் மேக்கர் ஜாகுவார் லேண்ட் ரோவர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்யூரிட்டி இன்சிடென்ட்ஸ் வந்து இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. பட் விரைவில் சரி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டாடா மோட்டர்ஸுக்கு ஒரு ஷார்ட் டைம் நெகட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெஸ்லே இந்தியாவில் வந்து அப்டேட்டு. ஸோ நெஸ்லே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிப் நாவர்டி அவங்கள வந்து புதுசாக சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சிஇஓ இருந்த லாரன் ஃப்ரிக்ஸி அவர் வந்து ஒரு எம்ப்ளாயி கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த டீட்டெயில்ஸ் வெளியே வந்ததுனால கம்பெனியோட பாலிசி இவர் வயலேட் பண்ணுறாரு அப்படிங்கிற பேசிஸில் இவரை ரிமூவ் பண்ணிவிட்டு இவருக்கு பதிலாட்டு ஃபிலிப் நாவர்டி அவங்கள வந்து அப்பாயின்ட் பண்ணிக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நெஸ்லே கொடுத்த அப்டேட்டு. பட் ஸ்டாக் ப்ரைஸில் எந்த இம்பாக்டும் இல்லை. இன்றைக்கி நெஸ்லே இந்தியாவோட ஷேர் ப்ரைஸ் 1,198 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 2% கிட்ட பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நெஸ்லேயில் வந்து அப்டேட்டு. டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸோட சேலரியை 4.5 to 7% வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து செப்டம்பர்லேருந்து நடைமுறைக்கு வருது. ஸோ ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் தம்ஸுக்கு வந்து அவங்க லெட்டரை சென்ட் பண்ணியிருக்காங்க மண்டே ஈவினிங்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெல் பெர்ஃபார்மன்ஸுக்கு, அதாவது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்களா அவங்களுக்கு எல்லாமே 10% வரைக்கும் சேலரி ஹைக் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் 2% ஒர்க் ஃபோர்ஸையும் கட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து டிசிஎஸ் கொடுத்த அப்டேட்டு. ட்ரிடன் கொடுத்த அப்டேட்டு 250 கோடி அவங்களோட சப்சிடியாக இருக்கிற ட்ரிடன் குளோபல் கார்பரேஷன் லிமிடெட் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட சப்சிடரி கம்பெனி. இவங்க வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அதில் தான் இருக்கிறாங்க. ட்ரிடன்ட்டு, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி இதுவும் ஒரு கம்பெனி. இவங்களுக்கு சப்சிடரி கம்பெனியில் 250 கோடி இப்போ இன்ஃபியூஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ட்ரிடன் கொடுத்த அப்டேட்டு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இவங்களுக்கு ஒரு 644 கோடி ஒர்த் ஆஃப் நியூ ஆர்டர் கிடச்சிருக்குது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இது வந்து ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம், டேங்க் நேவிகேஷன் சிஸ்டம், கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட், சீக்கர்ஸ், ஜாமஸ், சிமுலேட்டர் அந்த செக்மெண்ட்ல அந்த ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் சஞ்சய் குமார் சிங் வந்து பார்த்தீங்கன்னா NHPCயோட அடிஷ்னல் சார்ஜ் CMD ஆட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா NHPCயை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து அப்டேட்டு. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து பிரகதி
கோந்தல்கர் அவரை வந்து இன்டர்னல் ஆடிட், அதாவது அவங்களோட இன்டர்னல் ஆடிட்டோட ஹெட் ஆர்டி ஒரு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் செப்டம்பர் 1 எஃபெக்டிவ் வருது. ஏன்னா அவங்களுக்கு இன்டர்னல் ஆப்ரேஷனில் தான் சில ஃபால்ட் எல்லாமே நடந்துச்சு. ஆக்சுவலி சிவாட் இருந்த சுமன் கத்பாலி அந்த டைமில் வந்து ஆடிட்டிங்கில் நிறைய இஷ்யூ இருந்ததுனால இப்போ புதுசாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆடிட்டோட ஹெட் ஆட்டு பிரகதி கோண்டலைக்கரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ராஜீவ் ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா சிவாட் இருக்கிறாரு. JSW இவங்க 4 சைனீஸ் பேட்டரி கம்பெனிஸ் கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஸோ இவி பேட்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரீஸில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி சப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அது இல்லாமல் JSW வந்து MG மோட்டார்ஸ் கூட ஜாயின் வெஞ்சரில் கார் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கிறதுனால லித்தியம் அயன் பேட்டரி மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இந்தியாவில் செட்டப் பண்ணுறதுக்கு 4 சைனீஸ் கம்பெனி கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறதாட்டு சொல்கிறாங்க. 2032 50 GW per ஹவர் கெப்பாசிட்டி நாங்கள் அட்டைன் பண்ணுவோம். அதே 2027 அது இன்னும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து JSW கொடுத்த அப்டேட்டு. HFCL இவங்க வந்து 15.19% ஸ்டேக் வந்து நிவர்டி சிஸ்டத்தில் 52.5 crores வந்து எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து HFCL லிமிடெட் கொடுத்த அப்டேட். நிவர்டி சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட்டில் வச்சிருந்த ஸ்டேக்கை ட்ரினிட்டி டெக் சொல்யூஷன் அவங்கள்ட்ட 52.51 crores எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து HFCL சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. HDFC மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அவுஃபிஷ் ஸ்பேஸ் சொல்யூஷன் அதில் வந்து ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 5.04%லேருந்து 7.33% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து HDFC மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா TCS 3115 ரூபாயில் அன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ 3155 ரூபா வரைக்கும் போனாங்க. TCSல இன்னொரு அப்டேட்னா HDFC செக்யூரிட்டிஸ் வந்து செப்டம்பரில் TCSஐ வந்து டாப் பிக்காட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ரீசெண்ட் டேஸில் நல்லாவே கிராஷ் ஆகிருக்கு. இதோட 50 ஹை பார்க்கும்போது 4588 ரூபா, ரீசென்ட்லி 3000 ரூபாய் வர உடச்சிருக்கு. 50 வீக் லோன் பார்க்கும்போது 2991. மேபி எனக்கு தெரிஞ்சு 2800 வர சான்ஸ் இருக்குது. மார்க்கெட் ஒரு ஷார்ட் டைம் நெகட்டிவ் அப்டேட்டாக ஃபேஸ் பண்ணாங்கன்னா. இதில் இப்போ பார்க்கும்போது எங்களோட P ரேஷியோ பார்த்தீங்கன்னா 21 or 22 சம்திங் இருக்கும். 22 இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 3000 பிரேக் பண்ணால் ஸ்லோவாக யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் TCSல. பட் இவங்க HDFC செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா TCS செப்டம்பரில் டாப் பிக்காட்டு எடுத்திருக்காங்க. ஸோ 3085 to 3145 இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்டாக் வந்து 3423 ரூபா ஒரு ஷார்ட் டைமில் போகலாம் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 IPO அப்ளை பண்ணேன். ஒன்று வந்து அனலான் ஹெல்த் கேர், இன்னொன்று வந்து விக்ரான் இன்ஜினியரிங். 2 IPOமே எனக்கு அலாட்மெண்ட் ஆகலை. ஸோ யாருக்கோ அலாட் ஆயிருக்கு, நிறைய பேர் அலாட்மெண்ட் ஆயிருக்குன்னு சொன்னீங்க, நிறைய பேருக்கு அலாட்மெண்ட் ஆகலைன்னுலாம் சொன்னீங்க. ஸோ வருத்தப்படாதீங்க, எகைன் அப்ளை பண்ணுங்கள், நமக்கு கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அமந்தா ஹெல்த் கேர் IPO, பட் நான் அதை செக் பண்ணல. ஸோ மேபி அதை நீங்கள் யாராவது செக் பண்ணிவிட்டு அதில் வேணால் பாருங்கள். ஸோ நான் 2 IPO கடைசி அப்ளை பண்ணது, ரெண்டுமே எனக்கு கிடைக்கல. ஸோ FISDS டேட்டா இதை அப்டேட் பண்ண லாஸ்ட் இதில் நான் அப்டேட் பண்ணலை. ஏன்னா வந்து NSE கேபிட்டல் மார்க்கெட் செக்மெண்ட் மட்டும் தான் அப்டேட் பண்ணேன். ஸோ FISDS டேட்டா எடுத்து பார்க்கும்போது FIS 1429 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க செப்டம்பர் 1. DS வந்து 4344 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஈச்சர் மோட்டார்ஸோட வால்வோ கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். பட் ஆக்சுவலி அவங்களோட ராயல் என்ஃபீல்டோட சேல்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா 55% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆகஸ்ட்டில் மட்டுமே 1,14,002 யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. ஸோ இது வந்து ஈச்சர் மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. 55% பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு ராயல் என்ஃபீல்டோட சேல்ஸ். NSDL வந்து டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி 2 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க மே மந்தில் 2 ரூபா டிவிடன் மே மந்த் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19 சொல்லியிருக்காங்க NSDL. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு சௌரப் முகர்ஜியா, இவர் வந்து மார்சலஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் அதோட ஃபவுண்டராக இருக்கிறாரு. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் டாமினன்ஸ் பண்ணுறாங்க. பட் இந்த பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து காம்படிஷன் இருந்தாலும் ஏஷியன் பெயிண்ட்ஸ் அடிச்சுக்கிறது ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா மார்க்கெட் ஷேர் 3-4% ஏஷியன் பெயிண்ட்ஸ் இழந்திருந்தாலும் பட் இவங்க லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட் பண்ணி இவங்களை கீழே தள்ளி மேலே வர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ இவங்கள காலி பண்ணிட்டு வரணும்னா ஒரு ஷார்ட் டைமில் வந்து நிறைய ஃபண்ட்ஸ் வந்து முதலீடு பண்ணுறதுக்கு தேவை. பட் அதெல்லாம் வந்து இவங்கள்ட்ட காம்படிட் பண்ணுற கம்யூனிஸ்ட்டை கிடையாது அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் காம்படிட் த்ரெட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. டிமாண்டில் ஒரு சைக்கிளிக்கல் டவுன் டர்ன் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சௌரப் முகர்ஜியா, அதாவது ஃபவுண்டர் ஆஃப் மார்சலஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ், அவர் வந்து இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காரு ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் கமெண்டில் சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. 5 ஸ்டார் ஷேர் அதை அப்டேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு IOB ஷேர் வந்து 10,000 ஷேர் வாங்கியிருக்கேன், ஏறுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. போகலாம், மேலே போகாமலேயும் இருக்கலாம். பட் நான் கன்சிடர் பண்ணி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. அகைன் மேலே போக சான்ஸ் இருக்காது. ஃபண்டமெண்டலி நல்ல பேங்க் தான். பட் இப்போதைக்கு நீங்கள் அதை வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் வாங்கியிருக்கீங்க, ஓகே வச்சுக்கோங்க. ஆனால் பெருசாக ரிட்டர்ன்ஸ்லாம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு லாஸ் வராது, அதை நான் உறுதியாக சொல்ல முடியும். ஐடிஸோட டிவிடெண்ட் கிடச்சிடுச்சு. சில பேர் ஒருத்தர் கமெண்டில் கேட்டார் கிடைக்கல அப்படின்னு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது. கண்டிப்பாக கிரெடிட் ஆகிருக்கும். நீங்கள் மேபி
உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இஷ்யூ இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை டிவிடெண்ட் கிரெடிட் ஆனது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கலாம். இல்லைனா உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஐடிசியோட கம்பெனி அல்லது வந்து இவங்க ப்ரோக்கரேஜஸ் அவங்கள தான் காண்டாக்ட் பண்ண முடியும். கிளென்மார்க் ஃபார்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரிக் கேன்சர் ட்ரீட்மெண்ட் ட்ரக்கை வந்து யூஎஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க அவங்களோட சப்சிடரி மூலமாட்டு. ஸோ இதோட நேம் வந்து பார்க்கும்போது எரிபுளுயின் மெசிலேட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 1 mg 2 ml 0.5 mg/ml அந்த ரேஞ்சிலலாம் சிங்கிள் டோஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஹேவ்லான் இன்ஜெக்ஷனோட தெரப்பெட்டிக் ஈக்குவலண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஜெனரிக் கேன்சர் ட்ரக்கு. ஸோ இதோட வேல்யூனி பார்க்கும்போது இந்த ட்ரக்கோட வேல்யூனி பார்க்கும்போது ஆனுவல் சேல்ஸ் வந்து $66.3 million அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கிளென்மார்க் ஃபார்மசூட்டிகல்ஸ் யூஎஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஜெனரிக் கேன்சர் ட்ரக்கை வந்து ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் ஜெனரிக் கேன்சர் ட்ரக்காட்டு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து கிளென்மார்க் ஃபார்மாக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. அது மாதிரி ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஃப்ளூ வேக்சின் சொல்லுவாங்க, ட்ரைவலண்ட் ஃப்ளூ வேக்சின் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. வேக்சி ஃப்ளூ அப்படிங்கிற நேமில் அந்த பார்த்தீங்கன்னா வேக்சினை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து WHO ரெக்கமெண்டட். ஸோ இதில் சில நேம்ஸை கொடுத்துருக்காங்க. ஏ விக்டோரியா 4897/2022, அது இல்லாமல் H1N1 வைரஸ் இதுக்கெல்லாமே இது யூஸ் ஆகும். அது போக விக்டோரியா லினேஜ் வைரஸ், அஸ்டீரியாவில் வர வைரஸ் இதுக்கெல்லாமே இந்த வேக்சின் யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி இன்ஃப்ளூயன்ஸா இந்த மாதிரி குளோபல் பேர்டனாக இருக்கிறதுக்கு எல்லாமே இது யூஸ் ஆகும் இந்த வேக்சின். ஆனால் அந்த வேக்சின் வந்து இவங்க கொண்டு வந்தது 40 கண்ட்ரிஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைவேலண்ட் வேக்சினை வந்து இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஆனால் அட் த சேம் டைம் வந்து இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் நிறையா இருக்குது. ஏன்னா இந்தியாவில் ஃபஸ்ட் ஆட்டி இவங்க கொண்டு வந்ததுனால அந்த வேக்சி ஃப்ளூ டிஎம்ஐ வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் இவங்க கொண்டு வந்ததுனால இவங்களுக்கு இனி அதிரடி தான். இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 1005 ரூபா வரைக்கும் போனாங்க. இப்போ ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் 996 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் தான் இருந்துச்சு. 20 டைம்ஸ் கீழே இருக்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போவும் பரவாயில்ல, ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.